ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. ஸோ எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணல. ஒரு சில பேர் ஏன் இப்படி இருக்காங்க, நீங்களாம் இன்னும் எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஸோ ஒரு கேர்ளும் ஒரு பாயும் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினாலும் அது நீங்கள் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. ஸோ எல்லாரையும் நான் மென்ஷன் பண்ணல, காமனாக நான் சொல்ல வரல. அந்த மாதிரி திங்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அது காமன் பிளேஸில் இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா, அதுவும் அவங்களோட போஸ்ட்லேயே போய் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு நம்ம சபை ப்ரோ ஒரு சூப்பரான ரிப்ளைமே கொடுத்துருந்தாரு. அவங்க பெருசாக எதுவும் பண்ண மாதிரிலாம் தெரியல. பட் இன்னும் ஒரு சில பேர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இதை விட மோசமாகவும் கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ யாருக்குமே அடுத்த நிமிஷம் வந்து நிச்சயம் இல்லாத இந்த ஒரு வாழ்க்கையில் ஜஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ப்ளீஸ் அவாய்ட் நெகட்டிவ். இதனால் எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம எப்போ இருப்போம் எப்போ போவோம்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் நம்மளும் ஹாப்பியாக இருந்து மற்றவங்களையும் ஹாப்பியாக இருக்க வச்சோம். ஸோ நம்மளால 4 பேர் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக ஃபீல் ஆகும். அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சபரி ப்ரோ அண்ட் எல்பி 2 பேரும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் போயிருப்பாங்க. அந்த அப்டேட் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம சபரி ப்ரோ ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் வந்து அந்த கமெண்ட்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சபரி ப்ரோ ஒரு பியூர் சோல்ங்க. நிறைய இடத்துல நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் ஒரு பாசிட்டிவ் வைபு. ஸோ சேம் எப்படி நம்ம சபரி வந்து பாய்ஸ் வெர்ஷனில் இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட் கேர்ள்ஸ் வெர்ஷனாக நம்ம எல்பி, அவங்களும் ஒரு பியூர் ஹார்ட்டட் சோல், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க பர்சன். அவங்க 2 பேருமே ஒன்றா இருந்தாங்கன்னா ஸோ 2 வைபும் சேர்ந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுதான் வந்து அவங்களுமே நிறைய டைம் சொல்லியிருக்காங்க. ட்வின்னிங் நாங்கள், ஸோ என்னோட லேடி வெர்ஷன் தான் வந்து எல்பியோட ஜென்ஸ் வெர்ஷன் தான் நான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இதை தவிர அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதுவும் நம்ம சபரி ப்ரோ அந்த மாதிரி ஒரு பையன்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடச்சா உண்மையிலே நம்மளை மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூப்பர்பான ஒரு நைஸ் பர்சனுங்க அவர். எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வைஷோட மேரேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு கோ ஆக்டர் தான் அவங்க. ஸோ அவங்க கூட அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்து. ஸோ அவங்களோட மேரேஜுக்கு விடிய நைட்டெல்லாம் கண்முழிச்சு விலையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெஹந்தி போட்டு அந்த மெஹந்தி காய வைக்கிறதுக்கு அந்த ஃபேன்லாம் காமிச்சு கூடவே வந்து ஒரு தம்பி இருந்தால் அவங்க கூட எப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு ஃப்ரெண்டாக வந்து நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பையன் நமக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சா அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இது வர மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு நல்ல ஜென்யூன் பர்சன் அவர். ஸோ அவ்வளோ லக்கி. ஸோ அவங்க மட்டும் நம்ம லைஃப்பில் கிடச்சாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன். ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடியே சபரி ப்ரோ ரொம்ப பிடிக்கும். பட் அந்த வைஷு மேரேஜில் பார்த்து எனக்கு அவர் மேலே இன்னும் எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாச்சு, மதிப்பு அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் எல்பி வர்சஸ் நம்ம சபரி பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஈக்குவல் கேரக்டர், அவ்வளோ ஒரு சூப்பர்பான பர்சன். அப்படி என்ன தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்குது, கல்யாணத்தில் போய் முடியுமா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜில் முடியணும் அப்படிங்கிற மாதிரி மேபி அவங்களோட ஆசையாக இருக்கலாம். அது வந்து அவங்க ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கீழே திட்டிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அது என்னதான் ஆசையாக இருந்தாலும் அவங்க வந்து ட்வின்னிங் சொல்லி போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு சத்தியமாக இல்லை, ஷீ இஸ் மை லேடி வெர்ஷன் அண்ட் ஐ ஆம் ஹியர் மேல் வெர்ஷன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையில வந்து ஒரு கரெக்டான பதிலடி தான் இருக்கும் நினைக்கிறேன். அவங்களும் வந்து ஒரு நான் கெட்ட எண்ணத்தில் ஷேர் பண்ண மாதிரி தெரியல. பட் அவங்களோட இப்போ எப்படி நம்ம எல்பியும் விஜயும் சேரணும்னு ஆசைப்படுறோம், அந்த மாதிரி அதாவது வீக்காக சேரணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களோட ஆஃப் ஸ்கின் பாடி அவங்களுக்கு பிடிச்சி போய் அந்த மாதிரி சொன்னாங்களா, இல்லை அவங்களை கலாய்க்கிறதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்களா எனக்கு தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி அவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த விஷயமும் பண்ணாதீங்க. அதான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். அழகு பிள்ளைங்க, இந்த நட்பு என்றென்றும் தொடரட்டும் அப்படின்னு சொல்லி அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்றென்றும் தொடரும் அப்படின்னு சொல்லி நம்ம சபரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. உண்மையில் அவங்களோட பாண்டிங் வந்து இவங்க 2 பேரும் கிடையாது, இவங்க கூட சுவாமியும் சேர்ந்து அந்த வைப் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பர்சன்ஸ் 3 பேருமே. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ். இவ்வளோ பெரிய வீடியோ எதுக்காக நான் போட்டேன்னா, ஸோ அடுத்தவங்களை யாருமே ஹர்ட் பண்ண முடியாது. இது வந்து அவ்வளோ பெருசாக ஹர்ட் ஆன மாதிரி இல்லாட்டியும் பட் அவருக்கும் வந்து லைட்டாக ஃபீல் ஆகிருக்கும் இல்லையா இந்த மாதிரி போடும்போது. அதை ஒரு பெருசாலாம் எடுத்துக்கல, அதுக்கு ரிப்ளைமே கொடுத்துருக்காங்க. பட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே தொடரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான அப்டேட்டுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.